Good morning students. நம்ம lesson 2ல forces and motionல pressure exerted by liquids அதாவது liquidsல ஏற்படக்கூடிய அழுத்தங்களை பற்றி படித்தோம். அதை நம்ம எப்படி மெஷர் பண்ணலாம் அப்படின்னா மானோமீட்டருங்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு மெஷர் பண்ணலாங்கிறதுலாம் நம்ம படித்தோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா அதனுடைய ஆக்டிவிட்டி பாருங்கள். ஆக்டிவிட்டி 4. Take a glass tube that is open at both ends. அதாவது ஒரு கிளாஸ் டியூப் எடுத்துக்கிறோம், ரெண்டுமே ஓப்பன், ரெண்டு சைடு ஓப்பனாக இருக்கிற மாதிரி. ஃபிக்ஸ் a rubber balloon at the lower end of the tube. அதில் ஒரு எண்டில் வந்து லோயர் எண்டில் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா பலூனை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். put some water into the tube and observe the balloon. அப்போ அந்த ஒரு எண்டு வழியாக நம்ம தண்ணி ஊற்றும் போது அந்த பலூனில் போய் அது ஃபில் ஆகுது. Now pour some more water into the balloon and again observe the balloon. அப்போ மேலும் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு பலூனை அப்சர்வ் பண்ணுறோம். என்ன நடக்குது? The balloon starts bulging outwards. ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி ஊற்றும் போது அந்த பலூனு அவுட்வார்ட்ஸில் வந்து உப்பிட்டு போச்சு. அடுத்த டைமு the bulge increases with an increase in the height of the water column. அப்போ என்னாச்சு? வாட்டர் காலத்தினுடைய அளவு தண்ணி அதிகமாக ஊற்ற அதனுடைய பருமன் வந்து அதிகரிச்சிட்டே போச்சு, அதனுடைய அளவு இன்க்ரீஸ் ஆகிட்டே போச்சு. அப்போ இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா the pressure exerted by a liquid at the bottom of the container depends on the height of the liquid column in it. அப்போது இதிலேருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா பாட்டம் ஆஃப் த கண்டெய்னர் வந்து எதை பொறுத்து இருக்குது அப்படின்னா அந்த லிக்விட்னுடைய ஹைட்டை பொறுத்து, நீர்மத்தினுடைய உயரத்தை பொறுத்து அதனுடைய பருமன் அதிகரிக்கும் இல்லைனா குறையும். இப்போ நீர்மத்தினுடைய உயரம் அதிகரிக்க அதனுடைய பருமன் அதிகரிக்கும். அப்படிங்கிறது தான் இங்கே சொல்கிறாங்க. You have already studied that the atmospheric pressure is measured in terms of the height of the mercury column in a barometer. நம்ம ஃபஸ்ட்டே படித்தோம். அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் வந்து தெர்மோமீட்டரில் இருக்கக்கூடிய மெர்க்குரி காலத்தை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, மெர்க்குரி காலம் வந்து ப்ரெஷர் அதிகரிக்க மெர்க்குரியினுடைய காலம் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அதை தான் நம்ம எதில் வச்சு கண்டுபிடிச்சோம்? பாரோமீட்டரில் கண்டுபிடிச்சோம். அதே மாதிரி லிக்விட்ஸ் எக்ஸர்ட் த சேம் ப்ரெஷர் இன் ஆல் டைரக்ஷன்ஸ் அட் எ கிவன் டெப்த். அதாவது என்ன சொல்கிறாங்களா, எப்படி அட்மாஸ்பரிக் ப்ரெஷரோட அழுத்தம் இருக்குதோ அதே மாதிரி தான் லிக்விட்லேயும் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதில் பார்த்திங்கன்னா இதில் ஒரு வேரியேஷன் இருக்குது. லிக்விட் ப்ரெஷர் வேரிஸ் வித் த டெப்த்து. லிக்விட் ப்ரெஷர் அதனுடைய ஆழத்தை பொறுத்து மாறுபடும். அதாவது ஆழம் அதிகரிக்க அதனுடைய ப்ரெஷரும் சேஞ்ச் ஆகிட்டே போகும். நெக்ஸ்ட்டு இது சம்மந்தமான ஒரு ஆக்டிவிட்டி பாருங்கள். ஆக்டிவிட்டி 5. டேக் ஏ பிளாஸ்டிக் பாட்டில். ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் எடுத்துக்கிறோம். பஞ்ச் 3 holes on its sides at the same height from its base. அதாவது கீழேருந்து மேலே ஒரே உயரத்தில் 3 ஹோல்ஸை வந்து ஏற்படுத்திக்கிறோம். Now pour some water into it and left it flow through the holes. அதில் தண்ணி ஊற்றி ஃபில் பண்ணுறோம். அப்சர்வ் த ஃப்ளோ ஆஃப் த வாட்டர். அதில் வெளிவரக்கூடிய தண்ணியை வந்து அப்சர்வ் பண்ணுறோம். என்ன நடக்குது அப்படின்னா the water comes out from all the holes with the same force and falls on the ground or table. அதில் நம்ம ஒரே உயரத்தில் ஓட்டை போட்டதுனால அதனுடைய தண்ணியினுடைய அளவு பார்த்திங்கன்னா 3 ஹோல்ஸ்லேயும் ஒரே மாதிரியே விழுது. அட் த சேம் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த பாட்டில். அதாவது பாட்டிலேருந்து சேம் டிஸ்டன்ஸில் விழுது. காரணம் என்ன அப்படின்னா திஸ் ஆக்டிவிட்டி கன்ஃபர்ம்ஸ் தட் லிக்விட்ஸ் எக்ஸர்ட் த சேம் ப்ரெஷர் இன் ஆல் டைரக்ஷன்ஸ் அட் எ கிவன் டெப்த் இன் தேர் கண்டெய்னர். அதாவது நம்ம ஒரே உயரத்தில் 3 ஓட்டைகள் போட்டதுனால அதில் வெளிவரக்கூடிய தண்ணியினுடைய உயரமும் ஒரே மாதிரி இருக்குது. காரணம் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா லிக்விட் ப்ரெஷர் எல்லா பக்கமும் ஒரே மாதிரியான அழுத்தத்தை தான் ஏற்படுத்துது அப்படிங்கிறது இந்த ஆக்டிவிட்டி மூலிமா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஆக்டிவிட்டி 6. டேக் எ பிளாஸ்டிக் பாட்டில், பஞ்ச் 3 holes on its sides in the same direction but at different heights. நம்ம முதல்ல பாட்டில் எடுத்து ஒரே ஹைட்டில் போட்டோம். இப்போ நம்ம பாட்டில் எடுத்து தண்ணி என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் ஹைட்டில் ஹோல்ஸை வந்து போட்டுக்கிறோம். Now pour some water into it and let it flow through the holes. Observe the flow of water. இப்போ நம்ம அப்சர்வ் பண்ணும்போது என்ன நடக்குது அப்படின்னா the water comes out from all the holes with a different force and falls on the table at points that are at variable distances from the bottle. 3 ஹோல்ஸ் வந்து உயரம் மாறுபட்ட இடத்துல போட்டதுனால அதனுடைய கீழே விழக்கூடிய வாட்டர்னுடைய அளவு மாறுபடுது.
இது எது சொல்கிறாங்க அப்படின்னா வாட்டர் ஃப்ரம் த லோயஸ்ட் ஹோல் கம்ஸ் அவுட் வித் த கிரேட்டஸ்ட் ஃபோர்ஸ் அண்ட் ஃபால்ஸ் அட் எ பாயிண்ட் தட் இஸ் அட் த மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த பாட்டில். அதாவது கீழே இருக்கக்கூடிய ஹோல்ஸ் வந்து அதிகமான ப்ரெஷரில் தூரமான டிஸ்டன்ஸில் போய் விழுது. அதனுடைய வாட்டர் ஃப்ரம் த டாப் மோஸ்ட் ஹோல் comes out with the least force and falls at the point that is at the maximum distance from the bottle. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா நடுவில் இருக்கிறது நார்மலாக விழுது, மேலே உயரத்தில் டாப் மோஸ்ட்டில் இருக்கக்கூடிய லிக்விட்னுடைய லெவல் வந்து ரொம்ப கம்மியாக லோயஸ்ட்டாக இருக்குது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா this activity confirms that the pressure in a liquid varies with the depth of the point of observation in it. அதாவது நீர்மத்தில் உள்ள அழுத்தத்தை பொறுத்து அதனுடைய ஆழத்தை பொறுத்து அதனுடைய அழுத்தம் வேறுபடும் அப்படிங்கிறது தான் இந்த ஆக்டிவிட்டி காமிக்குது. அதாவது நீர்மத்தில் அடிப்பகுதியில் ப்ரெஷர் அதிகமாகவும் மேலே செல்ல அதனுடைய அழுத்தம் குறைவாகவும் இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த ஆக்டிவிட்டி சொல்லுது. திங்கிங் கார்னர். ஒய் டேம்ஸ் ஆர் மேட் ஸ்ட்ராங்கர் அண்ட் திக்கர் அட் த பாட்டம் தட் அட் த டாப். ஏன்னா இது நம்ம இப்போ தான் படித்தோம், ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்கிறதுனால தான் டேமுனுடைய பாட்டமெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் திக்கராகவும் கட்டுறாங்க. நெக்ஸ்ட்டு ஒய் டூ ஸ்கூபா டிரைவர்ஸ் வியர்ஸ் ஸ்பெஷல் சூட் வைல் தே கோ இன்டு டீப் சீ லெவல்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா நமக்கு ஆல்ரெடி படித்தோம், த சேம் பிரின்சிபல் தான். கடலினுடைய ஆழத்திற்கு செல்ல அதனுடைய ப்ரெஷர் அழுத்தம் வந்து அதிகரிக்கும், அதனுடைய ஆழம் அதிகரிக்க அழுத்தம் அதிகரிக்கும். அதனால் அதுக்கு தகுந்த சூட்ஸை தான் போட்டுட்டு போகணும். இல்லைன்னா நம்ம என்ன பண்ண முடியாது, அந்த ப்ரெஷரை நம்ம பாடி கண்ட்ரோல் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு ஹோம் அசைன்மெண்ட்ஸ் பாருங்கள். ஆஸ்க் யுவர் ஃபேமிலி டாக்டர் ஹவு பிளட் ப்ரெஷர் இஸ் டு பி மெஷர்ட். பிளட் ப்ரெஷர் எப்படி மெஷர் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ரீட் த லைஃப் ஹிஸ்ட்ரி ஆஃப் பிளைஸ் பாஸ்கல். பிளைஸ் பாஸ்கல்னுடைய லைஃப் ஹிஸ்ட்ரியை படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆக்டிவிட்டி 7. இதுதான் பாஸ்கல்ஸ் லா வந்து ப்ரூஃப் பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டி. பாருங்கள். Take a rubber ball, fill it with water, then make tiny holes on it with a pin at different points on its surface. அதாவது ஒரு ரப்பர் பால் எடுத்துகிட்டு வாட்டரில் ஃபில் பண்ணிக்கிறோம். ப்ரெஸ் எனிவேர் ஆன் த பால். அந்த வாட்டர் ஃபில் பண்ணதுக்கப்புறம் நிறைய ஹோல்ஸ் வந்து போட்டதுக்கப்புறம் ஒரு இடத்துல அந்த ரப்பர் பாலை ப்ரெஸ் பண்ணுறோம். வாட் டு யூ அப்சர்வ்? அப்போ உங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னா தேர் ஆர் ஐடென்டிக்கல் ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் வாட்டர் ஃப்ளோவிங் இன் ஆல் டைரக்ஷன்ஸ் ஃப்ரம் த ஹோல்ஸ். என்ன ஆகுது அப்படின்னா நம்ம அந்த பலூனை ப்ரெஸ் பண்ணும்போது ரப்பர் பாலை அதுலேருந்து வெளிவரக்கூடிய தண்ணி எல்லா ஹோல்ஸ்லையும் ஒரே மாதிரி வெளிவருது. அப்போ இதுலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா தேர் ஆர் ஐடென்டிக்கல் ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் வாட்டர் ஃப்ளோயிங் இன் ஆல் டைரக்ஷன்ஸ் ஃப்ரம் த ஹோல்ஸ். அதாவது ஒரே மாதிரியான வாட்டர் ஃப்ளோ எல்லா ஹோல்ஸ்லையும் வருது. This is due to the phenomenon that the pressure which is applied on the liquid is equally transmitted in all direction. அதாவது சொல்கிறாங்க என்னென்னா ப்ரெஷரில் நம்ம ஒரு இடத்துல கொடுக்கக்கூடிய ப்ரெஷர் எல்லா இடத்துலக்கும் ஈக்குவலாக வந்து டிரான்ஸ்மிட் ஆகுது, பரப்புது அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் கான்செப்ட் வாஸ் ஃபஸ்ட்டு கிவன் பை த ஃப்ரெஞ்ச் சயின்டிஸ்ட் பிளைஸ் பாஸ்கல். இந்த கான்செப்டை தான் ஃபஸ்ட்டு யார் சொன்னாங்க அப்படின்னா பிளைஸ் பாஸ்கல். பாருங்கள், எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் கொடுக்குறோம், அதுலேருந்து நம்ம வெளிவரக்கூடிய அந்த வாட்டர்னுடைய அளவு எல்லா ஹோல்ஸ்லேயும் ஒரே மாதிரி இருக்குது. அதனால் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா ப்ரெஷர் அப்ளைட் ஆன் ஒன் பாயிண்ட் ஆஃப் லிக்விட் டிரான்ஸ்மிட்ஸ் ஈக்குவலி இன் ஆல் டைரக்ஷன்ஸ். அடுத்தது பாஸ்கல்ஸ் லா. இதை தான் நம்ம பாஸ்கல்ஸ் லாவாக படிக்கிறோம். இது ரொம்ப முக்கியம். இது தான் நீங்கள் இன்றைக்கி பாஸ்கல்ஸ் லா அண்ட் அப்ளிகேஷன் ஆஃப் பாஸ்கல்ஸ் லா இது தான் நீங்கள் இன்றைக்கி படிக்க வேண்டியது. பாருங்கள், த ப்ரெஷர் அப்ளைடு அட் எனி பாயிண்ட் ஆஃப் எ லிக்விட் அட் ரெஸ்ட் in a closed system will be distributed equally through all regions of the liquid. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு க்ளோஸ்டு சிஸ்டத்தில் நம்ம கொடுக்கக்கூடிய ப்ரெஷர் அந்த லிக்விடில் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரியாக டிஸ்ட்ரிபியூட் ஆகும். அதனால தான் அதுலேருந்து வெளிவரக்கூடிய வாட்டர்னுடைய ப்ரெஷர் எல்லா இடத்துலையும் ஒரே சேமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் பாஸ்கல்ஸ் லா. சம் ஆஃப் த ஃபாலோயிங் எக்ஸாம்பிள்ஸ் ஹைலைட் தேர் ஒர்க்கிங் அக்கார்டிங் டு பாஸ்கல்ஸ் லா. அதாவது பாஸ்கல்ஸ் லாவை அடிப்படையாக வச்சு ஒர்க் பண்ணக்கூடிய சில விஷயங்கள், சில பாயிண்ட்ஸ் தான் நம்ம கொடுத்துருக்காங்க. பாருங்கள், இன் அன் ஆட்டோமொபைல் சர்வீஸ் ஸ்டேஷன் த வெஹிக்கிள்ஸ் ஆர் லிஃப்டட் அப்வர்ட் யூஸிங் த ஹைட்ராலிக் லிஃப்ட் விச் ஒர்க்ஸ் ஆஸ் பெர் பாஸ்கல்ஸ் லா. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா ஹைட்ராலிக் லிஃப்ட் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா இந்த பாஸ்கல்ஸ் லாவை பேஸ் பண்ணி தான். நெக்ஸ்ட்டு பாருங்கள், த ஆட்டோமொபைல் பிரேக் சிஸ்டம் ஒர்க்ஸ் அக்கார்டிங் டு பாஸ்கல்ஸில். நம்ம ஆட்டோமொபைல்ஸில் இருக்கிற
பிரேக் சிஸ்டம்ஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாமே எதை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகுதுன்னா பாஸ்கல்ஸ் லா. நெக்ஸ்ட்டு த ஹைட்ராலிக் ப்ரெஸ் is used to make the compressed bundles of cotton or cloth so as to occupy less space. அதாவது இதுலேயும் வந்து ஹைட்ராலிக் ப்ரெஸ்லேயும் யூஸ் பண்ணுறது எது அப்படின்னா இந்த பாஸ்கல்ஸ் லா தான். இதில் இருக்க இந்த 3 பாயிண்ட்டும் படித்து எழுதணும். இதனுடைய டெஃபினிஷன். டுடே யூ should read Pascal's law and applications of Pascal's law. Thank you students.